மஞ்சுளா சாம்பார் போடுங்க. சமைக்க வந்த இடத்துல சம்மந்தி ஆயிட்டோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணி இருங்க. நீங்க அண்ணன் பக்கத்துல உட்காருங்க, நான் சர்வ் பண்றேன். இல்ல வேணாம். சொல்றத கேளுங்க அண்ணி. உட்காருங்க அண்ணி. உட்காருங்க. உட்காருமா மஞ்சுளா, உட்காருங்க. நான் பண்றேன்ல. அண்ணே, சோறு வாய்க்குள்ள போன அப்புறம் தான் ஜொல்லுக்கு வேலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாரா போன்ல? அப்பா உங்களுக்கு தான். ஹலோ, சுபமங்கலா சுந்தரமூர்த்தி. யாரும் இல்லையாடா? அப்படியா? நான் அப்பா, கணேஷ்க்கு நல்ல பொண்ணா பாத்துட்டீங்க. காலகாலத்துல ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து எனக்கும் கல்யாணம் பண்ண வைங்க. பப்பே, அதான் சொல்லிட்டாங்கல்ல, போய் நல்ல மாப்பிளையா பாரு. அண்ணி, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 6 வயசுல ஒரு குழந்தையே இருக்கு. எனக்கா? என்னடா? ஏய், முத்த ஒண்ணு கொடுறா. ஏச்சி, போன் வை. எங்க உங்க அப்பனை காணா? யோ, உங்க வீட்டு சொத்தையா நான் வித்தேன்? யாருக்கும் தெரியாம 1 வருஷம் கழிச்சு வித்திருந்தா கூட 100 வருஷம் குத்தகை முடிஞ்சு லீகலாவே அந்த சொத்து எனக்கு வந்திருக்கும். இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அந்த கோவில் கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கும்பாபிஷேகம் செஞ்சுட்டு வருது எங்க குடும்பம். அது மட்டும் இல்ல, 400 குடும்பங்க அந்த கோவில் நிலத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யோ, நீ ரொம்ப நல்லவனா இருந்துட்டு எங்களையே ரொம்ப கெட்டவனா மாத்திர. பெர்சன்டேஜ் பத்தல கேட்டு வாங்கிக்கோ, பட்டா கொண்டு வா. கோவில் சொத்தை வித்து உங்க கூட பங்கு போடுறதுக்கு என்ன புறம்போக்கு நினைச்சுக்கிட்டீங்களா? ஏய், பேசி வாங்குறதுக்கு என்ன எதுக்கே வர சொன்னீங்க? நான் ஏன் வழியிலே வாங்கி தரேன். டேய், எங்கடா பட்டா? உங்க காதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பட்டாவை வாங்கிடலாம்னு நினைச்சோம். அதுக்காக ரவுடிங்ல கூட்டிட்டு போறது. ஒருத்தனுக்கு தெரிஞ்சது, கல்யாண வீட்டுல 100 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. விடிஞ்சா ஊருக்கே தெரிய போகுது. எல்லாம் messed up everything. இப்ப என்ன செய்யறது? Listen, I cannot afford to go back on my project. கொளுத்திடு. கல்யாண வீட்டையே கொளுத்திடு. ஆதாரமா பட்டாவும் கடிக்கூடாது, சாட்சியா ஆளுங்களும் இருக்கக்கூடாது. ஹலோ, இன்னைக்கு சாப்பிடும்போது உன்னை கேட்டியே, எங்க இருக்கேன்னு சொல்லு, வந்து நேர்ல கொடுக்கறேன். விடிஞ்சா கல்யாணம். போன் வை. கேட்டது கொடுக்கலனா என் பரம்பரைக்கே அவமானம். So tell me. முடிஞ்சா நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்து கொடு. ஏய், இவ்வளவு பெரிய வீட்ல எங்கடா தேடுவேன்? அதனாலதான் சொல்றேன், உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது. Oh, is that a challenge? Yes.
இவ்வளவு பெரிய மண்டபத்துல ஒரு தம் அடிக்க இடம் இல்லையா? மஞ்சுளா ஹாய் மாமா. இந்த ஆள் வேற. என்னடா திருட்டுதம்மா, ஒரு சிகரெட் கூட. வாய் சைஸுக்கு ஊதாங்கோல் தான் கரெக்ட் எடுத்து ஊதுப்பா. அம்மா மஞ்சுளா, இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? இல்லன்னா சொல்லு, இப்பவே நிறுத்திடலாம். சும்மா இருடி. பதில் கிடைச்சிடுச்சுப்பா. விடிய விடிய குடிக்க வேண்டியது, காலையில உயிரை எடுக்க வேண்டியது. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரமா குளிங்க. விடிய காத்தால 5 மணிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் தான் உயிரை வாங்குறீங்களோ? முதல்ல பல்ல தேய்ங்க. உட்காருங்க. இது உள்ள எவனா வாங்கடா பாக்கலாம். என்ன ஏன் அந்த குழந்தை போய் பார்த்துறேன்? ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேங்கறா. அவளுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் பண்ணுவியா? எனக்கு பண்ண மாட்டியா? எச்சி. ஏய் சொல்லுங்க. ஏய் கதவை தர. முடியாது. கதவை தர. முடியாது. அந்த கல்யாண நாள்ல நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தோம். அப்பதான் அவனுங்க வந்தானுங்க. அக்ஷதையை போடுங்க. குளிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் மச மச நிக்கிறீங்க? மாப்பிள்ளையோட மாமாவா லட்சணமா எல்லா வேலையும். பணத்தை ஏன்டா விட்டுற? என் குடும்பம் என் கண் முன்னாடி அந்த நெருப்புல உயிரோடு எரிஞ்சு சாம்பலாச்சு. அதான் நான் கடைசியா பார்த்த காட்சி. அதுக்கப்புறம் இந்த 2 கண்கள் வேற எதையுமே பார்க்கல. கண்ணை குணமாக்கவே 1 வருஷத்துக்கு மேலாச்சு. நெருப்புல நானும் செத்து சாம்பலானதா ஊரு நம்பிச்சு. அது ஒரு விதத்துல எனக்கு வசதியா தான் போச்சு. தப்பு செஞ்சவங்களை தேடி தேடி பழி வாங்குறது நான் தானே யாருக்கும் தெரியாது. அதுக்கே தேதியெல்லாம் குறிச்சு வச்சு போலீஸ் கவனத்தை திசை திருப்பினீங்க. அன்னைக்கு அந்த நெருப்புல 150 பேர் செத்து சாம்பலானாங்களே, அவங்களோட சாவு அர்த்தம் இல்லாம ஆயிடக்கூடாது. ராகேஷ் ஒரு இடத்துல பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி கட்டி நாளைக்கு இனாகுரேஷன் பண்ண போறான்ல, அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது. ஆனா அதுக்கு இருந்த ஒரே ஆதாரமும் நெருப்புல எரிஞ்சு போச்சு. இப்போ அந்த குற்றம் இந்த உலகத்துக்கு தெரியணும்னா அதை நான் ராகேஷ் வாயாலேயே சொல்ல வைக்கணும்.
தேதி குறிச்சு ஆளுங்களை கொலை பண்றது வந்து போலீஸ்க்காக இல்ல, ராகேஷ்காக. ஒவ்வொரு தலையும் விழும்போது அடுத்தது நான் தானு பயந்து தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா அது இது வரைக்கும் நடக்கல. ஆனா நாளைக்கு அதை நான் நடக்க வைப்பேன். நாளைக்கு ஃபேக்டரி திறப்பு விழாவுக்கு ஒரு 10,000 பேர் கூடி இருப்பாங்க. உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் 4 பக்கமும் வள வச்சிருப்பாங்க. அவங்கள மீறி உன்னால என்னப்பா பண்ண முடியும்? முடியும்னு நம்மனா எல்லாம் முடியும். என்னால முடியும், நம்மால முடியும். நாங்க எல்லாரும் கூட தான். ஆமாப்பா, நீ செய்ய போற நல்ல காரியத்துக்கு உனக்கு எந்த உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம். மெயின் கேட்ல செக்யூரிட்டி டைட்டா இருக்குல்ல? எஸ் சார். ஹெலிபேட்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸ் போற வரைக்கும் 200 போலீஸ் நிக்கிறாங்க சார். ஃபேக்டரியில எத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்காங்க? 500 போலீஸ் சுத்தி நிக்கான். அவங்கள தாண்டி ஒரு காக்கா கூட நுழைய முடியாது சார். குட். அடையாள அட்டை இல்லாம ஒரு ஆள் கூட உள்ள நுழைஞ்சிட கூடாது. தீ விபத்தை சொல்லி அந்த பணக்கார ராஜேஷ லிங்க் பண்ணி ஒரு விளக்கம் சொன்ன பத்தியெல்லாம் இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த கொலைகாரன் இவரை தேடி எப்படிங்க வருவான் சார்? எவ்வளவு செக்யூரிட்டி இருந்தா நாம எப்படி அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம்? 3 கொலைகளையுமே ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்றோமே இல்லையோ, அவங்கிட்ட இருந்து இவரை காப்பாத்துறதே நமக்கு பிரம்ம பிராயத்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன்.